ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்மில் ஒரு பேருக்கு ஒரே டிசீஸு அசோசியேட் பண்ணிக்கிட்டாங்க. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வாட்டி பெல் ஐக்கான ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். அடுத்தது இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 29 ஆஃப் 1000 ருபீஸ்க்குள்ளே வீட்டில் ஒரு கப்பி ஃபிஷ் மேக் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த கோய் கப்பீஸ்க்கு தான் டிசீஸ் வந்துருச்சு. அப்புறமேட்டு இந்த கோய் கப்பியை இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனை அறுத்து உள்ளே போட்டோம். உள்ளே போட்ட வாட்டி அதுக்கு கல்லுப்பு போட்டு வச்சிருந்தோம். 1 டே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் செத்துருச்சு. அதுக்கு டிசீஸ் வந்த கொஞ்ச நேரத்துலேயே மேலுக்கும் டிசீஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. அதையும் தனியாக எடுத்து போட்டோன்னே ஃபஸ்ட்டு இந்த பேரோட மேலு தான் செத்துச்சு. அப்புறமேட்டு இந்த ஃபீமேலுமே செத்துருச்சு. அப்புறம் இது நம்ம ஃபைட் ட்ரே கப்பீஸ்லாம் போடுற இடத்துல எடுத்துகிட்டு போய் போட்டோம். அப்புறமேட்டு அந்த கொஞ்சம் கப்பீஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்த வாட்டி அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை எங்கே போடலான்னா, நம்ம ஒரு கற்பூரவள்ளி செடி வளர்த்துறோம். அந்த செடிக்கு தான் உரமாக போட போகிறோம். உங்கள் ஃபிஷ்ஷு செத்துச்சுன்னா ஏதாவது செடிக்கு போடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். அப்புறம் டே 30ல் சந்திக்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.